தமிழகத்தில் வெயில் பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும்? வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா? மழை பொழிவுகள் ஏதேனும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக தான் செய்யும். பனிப்பொழிவு தற்போதைக்கு முடிவுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆகவே பிப்ரவரி இறுதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவானது தொடர்ந்து காணப்படும். மழை பொழிவு கண்டிப்பாக இருக்க போறது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழ்நாட்டில் கரை கடக்காத ஒரு சூழ்நிலை. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது சற்று அதிகரித்து 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கும். ஏன்னா உள் மாவட்ட பகுதிகள் தான் முதலாவதாக வெப்பம் பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையானது தீவிரமடையும். முதலாவதாக உள் மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாகிய பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது மேலும் தீவிரமடையும். ஆகவே கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வறண்ட வானிலையும், அதைத் தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும். பனிப்பொழிவு மட்டும் இந்த கடலோர பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கணிசமாக இருந்தாலும் மழை பொழிவுகள் வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒன்று மேற்கு வங்கம் அல்லது ஒரிசா செல்லும் பொழுது தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வந்து அப்பகுதிகளில் கரையை கடந்தால் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தமிழ்நாட்டை ஒட்டி நெருங்கி வராமல் விலகி செல்லுமானால் நமக்கு மழை பொழிவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரும் 2 வாரங்களுக்குமே மழை பொழிவுகள் தீவிரம் இல்லாமல் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு மட்டும் இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக உள் மாவட்டங்களில் 18 முதல் 19 டிகிரி செல்சியஸும், அதிகபட்ச வெப்பநிலையாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி வரும் நாட்களில் உயர்ந்து காணப்படும். தற்போதைய நிலவரப்படி 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரங்களில் மேலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் ஆனது வெப்பநிலையானது அதிகரிக்க தொடங்கிவிடும். தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக வெப்பநிலையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் நம்ம வானிலை அறிவிப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இப்போ பிப்ரவரி மாதத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 3 டிகிரி செல்சியஸ் ஆனது அதிகமாகவே பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் மிகவும் குறைந்து தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே மாதம் இறுதியில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதைத் தொடர்ந்து ஜூன் முதல் வாரங்களில் தான் பெரும்பாலான மாவட்டத்தில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். அதுவரை பகுதியாக மட்டுமே மார்ச் மற்றும் ஏப்ரலில் எதிர்பார்க்க முடியும். கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை கூடுதலாக பதிவாகும். அதே போல வட இந்தியாவிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் இந்த ஆண்டு பதிவாகக்கூடும் நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மழை வருவதற்கான வாய்ப்புகள் தீவிரமாகும் போது நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கப்படும்.